ரவீந்திரன். இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. மைதிலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள். கடலூர் மாவட்டத்தில் மத்திய குழு இன்று ஆய்வு. தமிழக கடலோர மாவட்டங்களில் 24 மணி நேரத்தில் கனமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 24 பள்ளிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரை விடுமுறை. காஞ்சிபுரத்தில் 7 பள்ளிகளுக்கும் திருவள்ளூரில் 6 பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை. அமீர்கானை பாகிஸ்தான் போகச் சொல்வதா? மமதா பானர்ஜி கண்டனம். தமிழக வெள்ள சேதம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள வந்திருக்கும் மத்திய குழுவினர் இன்று கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு நடத்த உள்ளனர். தமிழக வெள்ளச்சேதம் குறித்து ஆய்வு செய்ய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் TVSN பிரசாத் தலைமையில் வந்திருக்கும் 9 பேர் கொண்ட மத்திய குழுவினர் நேற்று காலை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசினர். அதனையடுத்து முதல்கட்டமாக தாம்பரம் பகுதியில் தர்காஸ்ட் சாலை, மேற்கு தாம்பரம் CTO காலனி, வெளிவட்ட சாலை, ராஜகீழ்ப்பாக்கம், கோவிலம்பாக்கம், வேளச்சேரி பறக்கும் ரயில் பாலம், வேளச்சேரி பிரதான சாலை, சைதாப்பேட்டை மறைமலைப்பாலம் ஆகிய பகுதிகளில் ஆய்வை மேற்கொண்டனர். அதனையடுத்து பாப்பன் கால்வாய், சமத்துவ பெரியார் நகர், அஞ்சுகம் நகர் ஆகிய இடங்களில் பாதிப்புகளை பார்வையிட்ட மத்திய குழுவினர் அங்கிருந்த மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து ராஜகீழ்ப்பாக்கம், பள்ளிக்கரணை, கோவிலம்பாக்கம், வேளச்சேரி பகுதிகளில் மத்திய குழுவினர் வெள்ள சேதங்களை பார்வையிட்டனர். மழை வெள்ளத்தால் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அப்பகுதி மக்கள் மத்திய குழுவிடம் தெரிவித்தனர். தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் ஒரு வார காலத்திற்குள் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய இருப்பதாக மத்திய குழுவின் தலைவர் TVSN பிரசாத் தெரிவித்தார். இந்நிலையில் 2ஆம் கட்டமாக கடலூர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்ய உள்ளனர். தெற்கு அந்தமான் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக மாறும் என்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு அந்தமான் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியை நோக்கி நகர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாழ்வு நிலை அடுத்த 24 மணி நேரத்தில் தாழ்வு பகுதியாக வலுவடையும் வாய்ப்பு உள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கனமழை வரும் 30ஆம் தேதி வரை தொடரவும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் நேற்று விடுமுறை விடப்பட்ட 24 பள்ளிகளுக்கும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை விடுமுறை விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 7 பள்ளிகளுக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்பு காரணமாக விடுமுறை விடப்பட்டிருந்த சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பள்ளிகளில் பெரும்பாலானவை நேற்று திறக்கப்பட்டன. வெள்ள பாதிப்பு குறையாத பகுதியில் உள்ள பள்ளிகளும், பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கும் பள்ளிகளும் திறக்கப்படவில்லை. சென்னை மாவட்டத்தில் மேற்கு மாம்பலம், வேளச்சேரி, சாலிகிராமம், ஆயிரம் விளக்கு, வெள்ளிவாக்கம், சைதாப்பேட்டை உள்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள 24 பள்ளிகள் நேற்று திறக்கப்படவில்லை. அந்த பள்ளிகளுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை விடுமுறை விடப்படுவதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மவுளிவாக்கம், இரும்புலிச்சேரி,
கீழ் ஒட்டிவாக்கம் உள்பட 7 அரசு பள்ளிகளுக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர், அயப்பாக்கம் உள்பட 6 அரசு பள்ளிகளுக்கும் இன்று மட்டும் விடுமுறை விடப்படுவதாக அந்த மாவட்டங்களின் ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர். RSS குறித்து தாம் கூறிய சர்ச்சை கருத்துக்கு மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, RSS அமைப்பினரால் தான் மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார் என்று குறிப்பிட்டிருந்தார். அதனையடுத்து பிவாண்டி நடுவர் நீதிமன்றத்தில் RSS அமைப்புக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக ராகுல் காந்திக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடியானதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு 6 மாதம் தடை விதித்து கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தடையை நீட்டிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கு மன்னிப்பு கேட்டால் வழக்கை முடித்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் முன்வைத்த யோசனையை ராகுல் காந்தி தரப்பு வழக்கறிஞர் நிராகரித்துவிட்டார். வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. அமீர் கானை பாகிஸ்தான் செல்லுமாறு கூறுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் சிறுபான்மையினர் அமைப்பு ஒன்று நடத்திய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமது மனைவி கூறியது குறித்த உணர்வுகளை அமீர்கான் வெளிப்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். அதனையடுத்து அவரை நாட்டை விட்டு வெளியேறி பாகிஸ்தானுக்கு செல்லுமாறு ஹிந்துத்வா அமைப்பினர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட மமதா பானர்ஜி, அவ்வாறு ஒருவரை நாட்டை விட்டு வெளியேறுமாறு சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று மேலும் தெரிவித்தார். இதுவரை ஒருவர் என்ன சாப்பிட வேண்டும் என்று தெரிவித்து வந்த அந்த அமைப்பினர் தற்பொழுது ஒருவர் என்ன பேச வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளதாக மமதா பானர்ஜி அப்போது தெரிவித்தார். சகிப்புத்தன்மைக்கு எதிராக தாம் பேசுவதால் தமக்கு எதிராக சிபிஐயை பயன்படுத்தவும் வாய்ப்பிருப்பதாகவும், நாட்டு மக்களுக்காக சிறை செல்லவும் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து தேமுதிக MLAக்கள் 6 பேரை இடைநீக்கம் செய்ததற்கு எதிரான வழக்கை வரும் டிசம்பர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையின் போது குறுக்கிட்டு அமளியில் ஈடுபட்டதாக கூறி தேமுதிக MLAக்கள் 6 பேர் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அதனை எதிர்த்து 6 பேரும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுக்களின் மீதான விசாரணை நேற்று நீதிபதிகள் செல்லமேஸ்வர் மற்றும் AM சாப்ரே ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது. இடைநீக்கம் சட்டவிரோதமானது என்றும் அடிப்படை உரிமையான பேச்சுரிமையை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. MLAக்கள் சட்டப்பேரவையில் பேசுவதற்கு இந்திய அரசியல் சட்டம் சிறப்பு அதிகாரம் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான கிரிக்கெட் தொடர் டிசம்பர் மாதம் இலங்கையில் தொடங்க வாய்ப்பு என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தொடர் குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியுடன் கிரிக்கெட் போட்டிகளை விளையாட பாகிஸ்தான் அணிக்கு அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீப் அனுமதி அளித்திருந்தார். அதனையடுத்து வரும் டிசம்பர் 15இல் இலங்கையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் தொடர் பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு, பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு மக்களுக்கு எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்தமான் பகுதியில் உருவாகியிருக்கும் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
அதனையடுத்து எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடலோரம் மற்றும் ஆற்றங்கரை பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு மிக அதிக கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தினால் சொல்லப்பட்டுள்ளது. புதுவை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கொடுக்கப்படும் செய்தி, அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும். போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ளது. மத்திய அரசு வழங்கும் வெள்ள நிவாரணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு முறையாக வழங்க வேண்டும் என கி. வீரமணி கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கையில் திராவிடர் விழிப்புணர்வு வட்டார மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திராவிடர் கழகத்தின் தலைவர் கி. வீரமணி, மத்திய அரசு வழங்கும் நிதியை தமிழக அரசு முறையாக வழங்க வேண்டும் என்றார். மேலும் வெள்ள நிவாரணம் முறையாக வழங்கப்படுகிறதா என அனைத்து கட்சியினரும் கண்காணிக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் கடலூர் மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொலைநோக்கு திட்டங்களை அரசு வகுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு போதுமான அளவுக்கு நிதி வழங்க வேண்டும். ஆனால் வழங்கப்படுகிற நிதி என்ன காரியத்துக்காக வழங்கப்படுகிறதோ அதற்கு நேரடியாக போய் இடையிலே ஓட்டை ஒழுகல் இவைகள் இல்லாமல் போய் சேர வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக 500க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. மக்களுக்கான நிவாரண உதவிகளை அமைச்சர் சண்முகநாதன் வழங்கினார். அப்போது உடனிருந்த மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் செய்தியாளர்களுடன் பேசினார். வெள்ளத்தால் வீடுகளை இழந்த மக்களுக்கு இந்திரா நினைவு குடியிருப்பு மற்றும் பசுமை வீடுகள் திட்டங்களின் கீழ் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும், மாவட்டம் முழுவதும் 539 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் சுமார் 50க்கும் அதிகமான வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் வற்றாமல் தேங்கியிருப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழை காரணமாக வீடுகள், விவசாய நிலங்கள் மற்றும் பயிர்கள் ஆகியவை சேதமடைந்தன. இதன் காரணமாக நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அருகே பெருமாள்புரம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து தேங்கி நிற்கிறது. வீடுகளுக்குள் மட்டுமல்லாது ஆங்காங்கே தேங்கியிருக்கும் மழைநீர் வற்றாமல் இருப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் அருகே 16 ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாமல் உள்ளதால் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் அருகேயுள்ள காக்குப்பம் கிராமத்திலிருந்து இந்திரா நகர், பொய்யாப்பாக்கம் பகுதிகளுக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நகராட்சி விரிவாக்கத்தின் போது நகராட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த 16 ஆண்டுகளாக இந்த சாலை சீரமைக்கப்படாமல் உள்ளதாகவும், குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைகின்றனர். பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் சுற்றுச்சுவர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் மாணவர்கள் பெரும் சிரமப்படுவதாக கூறுகின்றனர். கிட்டத்தட்ட 16 வருஷமாக இந்த சாலையை யாரும் பராமரிப்பும் இல்லை. சுத்தமாக சிதிலம் அடைஞ்சு போக்குவரத்துக்கு லாய்க்கு இல்லாத இருக்குது. 2015 நிதியாண்டில் நாங்கள் இதை சேர்த்துடுறோம், இந்த சாலை போடப்படும்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஆயத்தமான நடவடிக்கை எதுவும் எடுக்கலைங்க. பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸ்கூலை யாருமே பார்க்க மாட்டாங்க. சுத்தமே இல்லை. அந்த கழிப்பறையெல்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்குது. அந்த நகராட்சியில் அந்த சுத்தம் செய்கிறவங்க கிளியராக பண்ணி கொடுத்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு சுகாதாரமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. போகிற வழியில் பள்ளமாக மூடமாக இருக்குது. தண்ணியில் நிற்கிறதுனால வண்டிக்காரங்களாம் நாங்கள் பக்கத்தில் போகும்போது சேலில் அடிச்சு விட்டு போகிறாங்க. உட்கார உள்ள கிளாஸ் உள்ள கொசுல அதிகமாக இருக்குது. பாத்ரூம் கழிவெல்லாம் ஒழுங்காகவே இல்லை. பாத்ரூம் போகிற வழியே இல்லை. வழக்கு தொடுப்போரை நல்வழிப்படுத்தினால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று வழக்கறிஞர்களுக்கிடையே பேசிய உயர்நீதிமன்ற நீதிபதி பி. ராஜேந்திரன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் அரசியல் சட்ட நாள் விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் உள்பட வழக்கறிஞர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி ராஜேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சட்டக்கல்லூரி மாணவர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். விழாவில் பேசிய அவர், இளைஞர்கள் அதிக அளவில் சட்டப்படிப்புகளை தேர்வு செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். நீங்க நல்லபடியாக ஒர்க் பண்றீங்க, உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் மொபைல்ல எங்க பிராக்டிஸ் பண்ணாலும், எங்க இருந்து வந்தாலும், ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எங்க வேணா போய் பிராக்டிஸ் பண்ணலாம். கடந்த 15 நாட்களுக்கு மேல் பெய்த கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பைக்காரா அணை நிரம்பியுள்ள நிலையில் அணை பகுதியில் படகில் செல்ல சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்துள்ள பைக்காரா அணை நிரம்பி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த நிலையில் அணை பகுதியில் சுற்றுலாத்துறை சார்பில் இயக்கப்பட்டு வரும் படகு போக்குவரத்து பலராலும் விரும்பப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பைக்காரா அணையில் மட்டுமே அதிவேக படகுகள் இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் பெய்த தொடர்மழை காரணமாக பூச்சந்தைக்கு வரும் பூக்களின் வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்து காணப்படுகிறது. தேனி மாவட்டம் சின்னமன்னூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளான சீலையம்பட்டி, கோட்டூர், கோவில்பட்டி, பல்லவராயன்பட்டி பகுதிகளில் சம்பங்கி, செவ்வந்தி, கோழிக்கொண்டை, ரோஜா, மல்லிகை உள்ளிட்ட பூ வகைகள் 500க்கும் அதிகமான ஏக்கர் அளவுக்கு பயிரிடப்படுகின்றன. அங்கு சாகுபடியாகும் பூக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மட்டுமல்லாது கேரளம் உள்பட அண்டை மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. கடந்த 15 நாள்களாக பெய்த கனமழை காரணமாக சீலையம்பட்டி பூ சந்தைக்கு வரும் பூக்களின் வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளது. விலை அதிகரித்த போதும் குறைவான பூக்களை விற்பனைக்கு அனுப்ப முடிவதால் எந்த லாபமும் இல்லை என்று பூ விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கட்சி பாகுபாடின்றி உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய ஜனநாயக கட்சியின் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் எஸ். சிமியோன் சேவியர் ராஜ் தலைமையில் நடைபெற்றது. கடந்த 10 நாட்களாக பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டு வீடுகள், ஆடு, மாடுகளை இழந்த அனைவருக்கும் கட்சி பாகுபாடின்றி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சாவூர் ஒன்றிய பகுதிகளில் உள்ள பல்வேறு இடங்களில் இந்திய ஜனநாயக கட்சியின் கொடிகளை ஏற்றி வைத்த கட்சியின் செயல் தலைவரான ரவி பச்சமுத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மற்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வாங்கிய விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரி மத்திய, மாநில அரசுகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை நிலைய பேச்சாளர் ஆதி நெடுஞ்செழியன், தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட செயலர் வினோபா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியில் திரளான மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 3 நாள் அறிவியல் கண்காட்சி புதன்கிழமை தொடங்கியது. இந்த கண்காட்சியில் 4 நிலைகளில் பல்வேறு தலைப்புகளில் 300க்கும் அதிகமான மாணவர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. குறிப்பாக மீனவர்கள் எல்லை தாண்டுவதை எச்சரிக்கும் கருவி, ரயிலில் தீ விபத்தை கண்டுபிடிக்கும் கருவி உள்ளிட்டவை மாணவர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. இந்த கண்காட்சியை திரளான மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். மக்கள் தொகை அதிகமாகிட்டே வரனால உற்பத்திலாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரசாயன உரங்கள் எல்லாம் போட்டு ரொம்ப அதிகமான விளைச்சல்கள்லாம் ஏற்படுத்துகிறாங்க. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாடி வீடுகள் எல்லாம் தோட்டங்கள்லாம் அமைச்சோன்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையான உணவுகளை நாமே தயாரித்து உற்பத்தி செஞ்சு சமையலாம். ப்ராஜெக்ட் எதுக்கு யூஸ்ஃபுல்னா, பசங்க தொலையாமல் இருக்கிறதுக்கு, பசங்க எங்கே இருக்காங்க, எப்படி எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ராஜெக்டை வந்து அழிவில்லாமல் பார்த்துக்கிறது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏர்பிளைனு, ரயில்வேஸ், ரோடுவேஸு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது வந்து பேரண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸ்கூல்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரெயினில் எங்கேயாவது தீ விபத்து நடந்ததுன்னா இந்த நாங்கள் ரொபோட்டிக் சிஸ்டம் வச்சுருக்கிறோம். அது வந்து செமி கண்டக்டர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலரால் ஒர்க் பண்ணி எந்த இடத்துல தீ விபத்து நடந்திருக்குதோ அந்த இடத்துக்கு இந்த ரோபோட் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அங்கே வந்து தீ விபத்தை எக்ஸ்டிங்விஷ் பண்ணும். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயன சாயமேற்றிய சேலைகளுக்கு மாற்றாக இயற்கை சாயமேற்றிய சேலைகளை கோஆப்டெக்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது.
ரசாயன சாயமேற்றிய துணி வகைகளை நெசவு செய்து தரப்படுவதன் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்லாது இவற்றை நெசவு செய்யும் தொழிலாளிகளும் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் இவற்றிற்கு மாறாக இயற்கை தாவரங்களிலிருந்து சாயங்களை தயாரித்து பருத்தி நூலுக்கு நிறமேற்றி புதிய வகை சேலை ரகங்களை தயாரிப்பதாக நெசவாளர்கள் தெரிவிக்கின்றனர். வேலை செய்யறதுக்கு அதுக்கும் இதுக்குமே உடலுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது அலர்ஜியாட்டு இருக்குங்க. இது உடலுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நெய்யறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. கொஞ்சம் நூல் மட்டும் பருத்தி இது நல்ல பருவநிலைக்கு ஏற்றவாறு கொடுத்தா நெய்யறதுக்கு எங்களுக்கு இன்னும் சௌரியமாக இருக்குது. இயற்கை சாயமேற்றும் சேலைகளுக்கு இயற்கை உரங்களை பயன்படுத்தி பயிரிடப்பட்ட பருத்தி பயன்படுத்தப்படுவதால் விவசாயிகளிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டு அவற்றை பெறுகின்றனர். இவற்றை நூலாக மாற்றி சங்குப்பூ, கரிசலாங்கண்ணி இலை உள்ளிட்ட தாவரங்களிலிருந்து பெறப்படும் வண்ணங்களை ஏற்றி நிறமேற்றப்படுகிறது. இப்போ இந்த ஒரு 6 மாத காலமாக எனக்கு இயற்கை நூல் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆர்கானிக் நூல். அது உடம்புக்கு நல்லா இருக்குது. கூலி நல்ல கூலி கொடுக்குறாங்க. நெய்யறக்கு ஒன்று எந்த பிரச்சனையும் மேலே நல்லா இருக்குது நெய்யறக்கு. அதனால் தொடர்ந்து நாங்கள் அதை நெசிட்ருக்கிறோம். இவ்வாறு சாயமேற்றப்பட்ட நூல்கள் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் கூட்டுறவு கைத்தறி நெசவாளர்கள் சங்கங்களுக்கு கோஆப்டெக்ஸ் மண்டல அலுவலகம் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. கைத்தறி கலைஞர்கள் மூலம் மாதத்திற்கு 200 சேலைகள் தயாராகின்றன. குறைவான சேலைகளை தயாரித்தாலும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருப்பதால் அவை விரைவாக விற்று தீர்ந்து விடுகின்றன. தொழில் பரவாயில்ல, நல்லா தான் ஓடுது. நெய்யறதுக்கு நல்லா இருக்குது நூல். முதல்ல கொஞ்சம் மோசமாக இருந்தது. இப்போ அதுக்கு ரெடி பண்ணி கொஞ்சம் நல்லா இப்போ கொடுக்குறாங்க. தொழில் செய்கிறதுக்கு நல்லா இருக்குது. பாவம் கொஞ்சம் உருக வர்றதுக்கு நல்லா இருக்குது. நெய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது யார் வேணாலும் எல்லாருமே இப்போ அந்த சேலையெல்லாம் எல்லாம் எடுக்கலாம். தாராளமாக எடுத்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நல்லா ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வகை இயற்கை வண்ணம் ஏற்றப்பட்ட சேலைகள் மட்டுமின்றி வியர்வை பட்டால் நறுமணம் வீசும் வகையிலான இயற்கை வண்ண சேலைகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த தீபாவளியின் போது இந்த வகை சேலைகள் அதிகமாக விற்பனையானதால் கிடைத்திருக்கும் வரவேற்பு புதிய முயற்சியை ஊக்குவிப்பதாக உள்ளது என கோஆப்டெக்ஸ் அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இரவு பகல் டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவின் ஓவல் திடலில் இன்று நடைபெறுகிறது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மாசிடோனியா எல்லையில் தஞ்சமடைந்துள்ள அகதிகள் தங்களை ஐரோப்பிய நாடுகளுக்குள் அனுமதிக்க கோரி கிரீஸ் மாசிடோனியா எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள கம்பி வேலிகளை அகற்றியதால் பதற்றம் நிலவியது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட பாதிப்பை அடுத்து ஐரோப்பிய நாடுகளில் அடைக்கலம் தேடி பல்லாயிரக்கணக்கானோர் அகதிகளாக நேற்று சென்று கொண்டிருந்தனர். அவர்களில் சிரியா, ஆப்கானிஸ்தான், ஈராக் நாடுகளில் இருந்து வருவோரை மட்டுமே அனுமதிக்கப் போவதாக மாசிடோனியா அரசு தெரிவித்துள்ளது. மொராக்கோ, அல்ஜீரியா, பாகிஸ்தான் மற்றும் கிரீஸ் நாடுகளிலிருந்து வரும் பலரும் மாசிடோனியாவுக்குள் செல்ல முற்பட்டதால் பதற்றம் நிலவியது. இந்த நிலையில் நேற்று சுமார் 1500க்கும் அதிகமான அகதிகள் தங்களை மாசிடோனியாவுக்குள் அனுமதிக்குமாறு கோரி போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் போது மாசிடோனியா, கிரீஸ் நாடுகளுக்கு இடையே 40 மீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த கம்பி வேலிகளை அகற்றிய அகதிகள் காவல்துறையினரை நோக்கி கற்களை வீசினர். இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதுடன் அத்துமீறி நுழைந்த 40க்கும் அதிகமானோரை கைது செய்தனர். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய படையினரின் சோதனையின் போது பலியான இளைஞரின் இறுதி ஊர்வலத்தின் போது காவல்துறையினருக்கும் இளைஞர்களுக்கும் இடையே கலவரம் உண்டது. பாலஸ்தீனத்தின் கட்டானா பகுதியில் அண்மையில் இஸ்ரேலிய படையினர் பாதுகாப்பு சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 21 வயது இளைஞரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றதாக கூறப்படுகிறது. பலியானவரின் உடலை அடக்கம் செய்ய எடுத்துச் செல்ல முற்படும் போது கலவரம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் கூறினர். கலவரக்காரர்கள் காவல்துறையினர் மீது கற்கள் மற்றும் கண்ணாடி பொருட்களை வீசியதால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. ஒரு கட்டத்தில் நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர்.
தீவிரவாதிகளை கண்டறிவதாக கூறி இஸ்ரேலிய படையினர் அத்துமீறி இளைஞர்களை கொன்று வருவதாக கலவரக்காரர்கள் குற்றம் சாட்டினர். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக நடைபெறவுள்ள பகலிரவு போட்டியில் இன்று ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. உலகிலேயே முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி 1877ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே நடைபெற்றது. தற்பொழுது வரையிலான 138 ஆண்டு காலத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் பல்வேறு மாற்றங்களை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் பன்னாட்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் முறையாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று பகலிரவு ஆட்டமாக டெஸ்ட் போட்டி நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவின் அடிலைட் நகரில் உள்ள ஓவல் திடலில் இந்திய நேரப்படி காலை 9 மணிக்கு போட்டி தொடங்க உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த போட்டியை திடலில் இருந்து நேரடியாக 40,000 ரசிகர்களும் தொலைக்காட்சி நேரலை வழியாக பல லட்சக்கணக்கானோரும் காணவிருக்கின்றனர். இந்த போட்டிக்காக பலமுறை சோதனை செய்யப்பட்ட இளஞ்சிவப்பு நிற பந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி எந்த அணிக்கு என்பது இன்றே தெரிந்துவிடும் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் புதன்கிழமை தொடங்கியது. இதில் டாஸ் வென்று களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 215 ரன்களுக்கும் அதைத் தொடர்ந்து ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி 79 ரன்களிலும் ஆட்டமிழந்தது. இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 173 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 310 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 32 ரன்கள் எடுத்திருந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெற தென்னாப்பிரிக்காவுக்கு 278 ரன்களும் இந்தியாவுக்கு 8 விக்கெட்டுகள் தேவைப்படுவதால் இந்த போட்டி இன்றே முடிய வாய்ப்புள்ளது. இதில் வெற்றி பெற இரு அணிகளும் தீவிரம் காட்டும் என்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டி சமனில் முடிவுற்றது. நிகழாண்டிற்கான இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்தாட்ட தொடரின் 47வது லீக் போட்டியில் மும்பை சிட்டி FC அணியும் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணியும் நவி மும்பையில் உள்ள டிஒய் படல் திடலில் நேற்று மோதின. தொடக்கத்திலிருந்தே கோல் அடிக்கும் முனைப்பில் இருந்த மும்பை அணி வீரர்கள் தடுப்பாட்டத்திலும் கவனம் செலுத்தினர். ஆட்டத்தின் 25வது நிமிடத்தில் மும்பை அணி வீரர் அகிலேரா முதல் கோல் அடித்தார். பின்னர் கேரள அணி வீரர்களின் கோல் முயற்சிகளை தவிர்ப்பதில் தீவிரம் காட்டிய மும்பை அணியினர் முதல் பாதியில் சிறப்பாக விளையாடினர். ஆட்டத்தின் இரண்டாவது பாதியிலும் மும்பையின் ஆதிக்கம் தொடர்ந்தது. எனினும் கேரள அணி வீரர் ஜெர்மன் 89வது நிமிடத்தில் கோல் அடித்து மும்பைக்கு அதிர்ச்சியளித்தார். ஆட்ட நேர முடிவில் 1-1 என்ற கோல் கணக்கில் இந்த போட்டி சமனில் முடிவுற்றது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இன்றைய 48வது லீக் போட்டியில் அடிலேட்டிகோ கொல்கத்தா அணியுடன் FC புனே சிட்டி அணி மோதுகிறது. கொல்கத்தாவில் உள்ள சால்ட்லேக் திடலில் இன்றிரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடர்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள். கடலூர் மாவட்டத்தில் மத்திய குழு இன்று ஆய்வு. தமிழக கடலோர மாவட்டங்களில் 24 மணி நேரத்தில் கனமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 24 பள்ளிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரை விடுமுறை. காஞ்சிபுரத்தில் 7 பள்ளிகளுக்கும் திருவள்ளூரில் 6 பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை. அமீர் கானை பாகிஸ்தான் போக சொல்வதா? மமதா பானர்ஜி கண்டனம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.